டு செல். இப்போது நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ. அந்த ப்ராடக்டை வந்து நான் வந்து ஒரு மாலில் போய்ட்டு சார் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 4 கடையில் வச்சுக்கோங்க, அப்போ தான் எனக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. சரிப்பா உனக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நான் அதுலேருந்து என்ன கிடைக்கிது, வாட் டிட் ஐ கெட் அப்படின்னு நான் அந்த மேனேஜர் கேட்பான். நிச்சயமாக கேட்பான். கரெக்டாக அப்படி கேட்கும்போது ரேதர் நீங்கள் இப்படி சொல்லி பாருங்கள், சார் இதை வந்து இந்த ஃபோர் ஷாப்ஸில் வைங்க, பர்டிகுலர் ஷாப்ஸ் இந்த 4 ஷாப்ஸில் வைங்க. இந்த 4 ஷாப்ஸில் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஷாப்பில் 8 lakhs போகும். ஸோ ஒரு ஷாப்பில் 8 lakhs போச்சுன்னா மொத்தமாக 4 ஷாப்ஸில் 32 lakhs போகும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் அதிகம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அவங்க they will nod, ஓகே, they will accept it. ஏன்னா அவங்களுக்கு அதில் என்ன கிடைக்கிதுன்றதை நம்ம சொல்கிறோம், நமக்கு அது என்ன கிடைக்கிது அப்படின்றத நம்ம சொல்ல மாட்டோம்.